ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம ஒரு பயங்கரமான ஹாரர் படத்தை தான் பார்க்க போறோம். படத்துடைய பேரு பிரிங் ஹர் பேக். 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்ஜி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு வெள்ளை கலர் வட்டத்துக்கு நடுவுல பொண்ணு முட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கா. அவளை பார்க்கும் போதே கொஞ்சம் வியர்டா பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. அவளோட தலையில ஒரு பையன் வந்து கை வைக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த பையன் இன்னொரு பொண்ணோட கழுத்துல கயிறு கட்டி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நடக்கும்போது வட்டத்துக்கு நடுவுல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தால அதே பொண்ணு மறுபடியும் பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கா. அவளோட கண்ணு கீழே இப்படிப்பட்ட ஒரு தழும்பு மாதிரி இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. பைப்பர் அப்படின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவளுக்கு பார்வை இல்ல, லைட்டும் வடிவங்களும் மட்டும்தான் தெரியும். மத்தபடி வேற எதுவுமே அவளால பார்க்க முடியாது. அண்ட் அவளை பார்த்தாலே தெரியும், அவ பேசிட்டு இருக்கும் போதே கண்ணு கொஞ்சம் அப்படி இப்படிமா போகும். அதை பார்த்துட்டு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே கலாய்க்கிறாங்க. நம்மளதான் கலாய்க்கிறாங்கன்றது கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. அப்படியே அப்பாவே நின்னுகிட்டு இருக்கும் போது அவளுடைய அண்ணன் வரான். அவனோட பேரு ஆண்டி. ஆக்சுவலா இவன் கூட பிறந்த அண்ணன் கிடையாது, ஸ்டெப் பிரதர். அவன் வந்து பைப்பரை வீட்டுக்கு கூட்டு போறான். காருடைய சைடு மிரர் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பைப்பரை மட்டும் உள்ள போக சொல்லிட்டு ஆண்டி அந்த கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ உள்ள போன பைப்பர் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. என்னன்ட்டு போய் கேட்டா அவங்களோட அப்பா குளிச்சிட்டு இருக்காரா. எப்பயுமே குளிச்சிட்டு இருக்கும் போது வெளியே இருந்து கூப்பிட்டா அப்பா ஏதாச்சும் பதில் சொல்லுவாரு. ஆனா இப்ப எதுவுமே சொல்ல மாட்டாரு. எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பைப்பர் கத்துறா. ஆண்டியும் கூப்பிட்டு பாக்குறான். உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. உடனே கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல இவங்களோட அப்பா இறந்து போய் கிடக்குறாரு. ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து தலையில அடிபட்டு இருக்கும் போல இருக்கு. ஸ்டார்டிங்லேயே இவங்களோட அப்பா இறந்துட்டாரு. அடுத்து போலீஸ் வந்து அந்த பாடி எடுத்துட்டு போறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிறதுக்கு யாராச்சும் வேணும். கவுன்சிலர் லேடி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, லாரான்னு ஒருத்தவங்க வளர்ப்பு தாயா நான் பைப்பரை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்காக பைப்பர் கிட்ட கேக்குறாங்களா. அப்ப ஆண்டி என்ன சொல்றானா, ஏன் நானே பைப்பரை பாத்துக்கிறேன், எனக்கு தான் இன்னும் 3 மாசத்துல 18 வயசு ஆக போதுல, சோ கார்டியனுக்கு அப்ளை பண்ணி நானே பைப்பரை பாத்துக்கிறேன், அது வரைக்கும் நானும் பைப்பர் கூட சேர்ந்து இருக்கலாமான்னு அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கவுன்சிலர் கிட்ட கேட்டதும் அவங்களும் சரிப்பா நான் பேசிட்டு சொல்றேன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டு தேவையான பொருள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பைப்பர் அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றா போல இருக்கு. அவங்க அப்பா யூஸ் பண்ண பில்லோ எடுத்து வச்சுக்கிறா. எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ஆண்டி பைப்பரை கூப்பிட்டுட்டு கார்ல போக ஆரம்பிக்கிறான். வேற எங்கேயும் இல்ல, அந்த லாராவுடைய வீட்டுக்கு தான். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. அங்க போனதும் லாராக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல. உள்ள கூட்டு வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. இதுதான் என்னுடைய நாயின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா தொட்டு பார்த்தா நவுறவே இல்ல. ஒருவேளை பொம்மையா அப்படின்னு கேட்டா பொம்மைலாம் இல்ல, இறந்து போன நாயை ஸ்டஃப் பண்ணி பதப்படுத்தி இந்த மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு. லாரா பைப்பர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஆண்டி அப்படியே வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்போ கீழே இருக்க மேட்ல டேப் போட்டு வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டா இந்த லாராக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்களுக்குமே பார்வை இல்ல போல இருக்கு. அதனாலதான் இப்படி டேப் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா பார்வை இல்லாதவங்க இதை வச்சுதான் தடவை பார்த்து நடப்பாங்க. அதுக்காக தான் போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு. பட் இப்போ லாராவோட பொண்ணு தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு போன் வருது. உடனே நீங்க வீட்டை சுத்தி பாருங்கன்னு சொல்லிட்டு லாரா போன் பேச போயிடுறாங்க. அப்ப ஆண்டி என்ன பண்றான், கதவை திறந்துட்டு வெளியே வந்து பாக்குறான். அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுல தண்ணியே இல்ல, காஞ்சி போய் தான் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நடுவுல ஒரு சின்ன பையன் இருக்கான். பாக்குறதுக்கே கொஞ்சம் வியடா இருக்கான். அவன் கையில பூனையை பிடிச்சிட்டு இருக்கான். பட் அந்த பூனை அவனோட கையை போட்டு பயங்கரமா பொறாண்டுது. அப்பயும் அந்த பூனையை விடாம டைட்டா பிடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் லாரா ஓடி வந்து அந்த பூனையை வாங்கிடுறாங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, அவனோட பேரு ஆலிவர், இவனோட அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க, நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பூனையை வாங்கிட்டு போறாங்க. அப்படியே அவங்க போனக்கு அப்புறமேட்டு அந்த பையன் அப்படியே ஸ்லோவா திரும்பி பைப்பரை ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறான். பைப்பருக்கு நம்மளதான் யாரோ பாக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா கூட இருக்க ஆண்டிக்கு லைட்டா பயமா இருக்கு, ஏன் அவன் இப்படி பாக்குறான்னு. அதுக்கப்புறம் ஆண்டி கார்ல இருக்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு உள்ள வரானா. வெளியே ஒரு வெள்ளை கோடு மாதிரி இருக்கு. இதுவும் வியடா இருக்கு. பட் அதை பத்தி அவன் ஒன்னும் கேட்டுக்கல. உள்ள வந்ததும் இவனுக்குன்னு தனியா ரூம் கொடுக்குறாங்க. அந்த ரூமுடைய டோர் வேற க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. சுத்தோண்டா, இங்கதான் 3 மாசமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஆலிவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். இங்க ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், பாக்குறதுக்கே லூசு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானா. அப்ப கரெக்டா லாரா உள்ள வராங்க. சும்மா இல்லாம நம்ம ஆண்டி கிட்டயே ஏகப்பட்ட கேள்வியா கேக்குறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவன் போனை காட்ட மாட்டான். விட்டா போனையே புடுங்கி பாத்துருவாங்க போல இருக்கு. அப்படி நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காங்களா. இவன் போனை காட்டாமலே வச்சிட்டு இருக்கான். அந்த சமயம் பைப்பர் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னாச்சுமா, ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு இந்த பக்கம் போய் பைப்பர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது லாரா டக்குன்னு அந்த போன் எடுத்து எல்லா மெசேஜையும் பாத்துறாங்க. யார கேட்டு இப்ப என் போனை எடுத்தீங்க, அது என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா ஆண்டி கத்துறானா. லாராக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆலிவரை பார்த்தா பைத்திய மாதிரி இருக்கா, சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. ஆண்டிக்கு கடுப்பா இருக்கு. சரி ஓகே 3 மாசம் தானே போய் தொலையுது, எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்படியே விட்டுறாரு. அந்த பக்கம் பைப்பர் பெட்ல சும்மா படுத்துட்டு இருக்காளா. அவளை
இந்த லாரா குறுகுறுன்னு வாசல்லே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட பொண்ணு கேத்திய ரொம்ப மிஸ் பண்றாங்க போல இருக்கு. அவர் அப்படியே நைட் ஆகுது. அப்போ நம்ம ஸ்டார்டிங் சீன்ல சில வியர்டான சீன்ஸ்லாம் பார்த்தோம்ல, அதை யாரோ வீடியோல போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. வீட்டுல இருக்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஆண்டிக்கு லைட்டா முழிப்பு தட்டுது. எஞ்சி பார்த்தா அவன் பேண்ட்லயே சுச்சா போயிருக்கான். என்னடா அது, நம்மளா அந்த மாதிரிலாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. எட்டி பார்த்தா வெளியே ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஆலிவரும் லாராவும் போறாங்க. இந்த நைட் டைம்ல எதுக்கு அங்க போறாங்க, என்ன இருக்குன்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா காலையில விடிஞ்சிருச்சு. குளிக்கலாமேன ஆண்டி பாத்ரூமுக்கு போறான். ஆனா உள்ள போனதுமே அவ்வளோ பயம். ஏன்னா பாத்ரூம்ல தானே அவங்க அப்பா இறந்து கிடந்தாரு. சோ பாத்ரூம்குள்ள போனாலே அவனோட அப்பா ஞாபகங்கள் தான் வருது. அதுக்கப்புறம் ஆலிவரை மட்டும் தனியா ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு எல்லாருமே ஃபியூனரலுக்கு கிளம்பி போறாங்க. இவங்க அப்பாவோட பாடி இப்பதான் போஸ்ட்மார்டம் முடிஞ்சு வந்திருக்கும் போல இருக்கு. அதை அட்டன் பண்றதுக்காக தான் போயிருக்காங்க. அப்ப அங்க யாருமே இல்லாதப்போ லாரா என்ன பண்றாங்க, அப்பாவுடைய தலை முடிய மட்டும் லைட்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அப்படியே இன்னொரு பக்கம் வீட்டை காமிக்கிறாங்க. ஆலிவரை ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்தாங்கல்ல, அவன் ஓபன் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறான். கதை ஓபன் ஆக மாட்டேங்குது. உடனே போயிட்டு ஜன்னலை தட்டுறான். என்னாச்சுன்னு தெரியல. பயங்கர கோவமா ஜன்னலை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஜன்னலை உடச்சுக்கிட்டே வெளியே வந்துடுறான். அந்த கண்ணாடி எல்லாம் குத்தி கையில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அப்பயும் அவன் அப்படியே நடந்து போறான். நைட்டு ஒரு குடோனுக்கு போறாங்கல்ல, அங்க போயிட்டு ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அதுவுமே லாக் ஆயிருக்கு. செம கடுப்பாயிடுறான். அப்படியே இந்த பக்கம் திரும்பினா கூண்டுக்குள்ள கோழி கத்திக்கிட்டு இருக்கு. விட்டா அந்த கோழிய அப்படியே சாப்பிட்டுருவான் போல இருக்கு. அவ்வளோ வெறியோட பாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆண்டிய காமிக்கிறாங்க. அவன் தன்னோட அப்பாவோட மூஞ்ச கூட பாக்கல போல இருக்கு. அதுக்கு கூட அவனுக்கு தைரியம் இல்ல. லாரா தான் அவனை கம்பல் பண்ணி கூட்டு போய் பார்க்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு திரும்ப கார்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. பசங்க 2 பேரும் அப்பாவை இழந்த சோகத்துல அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா லாராக்கு மட்டும் 32 பல்லும் தெரியுது. ஏன் பசங்களா அப்ப சோகமா இருக்கீங்க, ஃபியூனரல்னா நம்ம கொண்டாடணும், இப்படி சோகமா வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் பசங்க எதுவுமே பேசல. நேரா வீட்டுக்கு வராங்க. பசங்க சோகமா இருக்க கூடாது, அவங்களோட மைண்ட மாத்தணும்னு சொல்லிட்டு பசங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெளியே நின்று ஆலிவர் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். ஆலிவர் உள்ளதான் இருக்கான்ற நினைப்புல இவங்க வாட்டுக்கு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நல்ல வளர்ப்பு தாயா என்ன திரும்ப பண்றாங்க, 2 பசங்களுக்குமே சரக்குத்தி கொடுக்குறாங்க. அந்த பசங்களும் சரி ஒரு டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸா உள்ள இறக்குறாங்க. அப்படியே செம்ம போதை ஆயிடுது. அப்புறம் என்ன, போதையானாலே ஆட்டம் தான். 3 பேரும் சேர்ந்து பயங்கரமா ஆடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு டயர்டாயி பைப்பர் தூங்கிடுறா. அவ தூங்கினக்கு அப்புறமேட்டு ஆண்டியும் லாராவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப லாரா தன்னோட பொண்ணு இறந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆண்டி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். இது வரைக்கும் அவன் யார்கிட்டயுமே அதை சொல்லி ஃபீல் பண்ணது கிடையாது. என்னன்னா, இவனுடைய அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு தான் பைப்பர் பிறந்திருப்பா. அப்படி பிறந்த பைப்பரை தான் இவன் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆண்டி கிட்ட ரொம்பவே அபியூசிவா இருந்திருக்காரு. பைப்பர் இல்லாத நேரத்துல ஆண்டிய போட்டு செம்மையா அடிச்சிருக்காரு புள்ள. அந்த ஒரு பொறாமையில சின்ன வயசுல ஆண்டியே பைப்பரை அடிச்சிருக்கானா. ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அதை நினைச்சு இன்னும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. ஆண்டி நல்லா தூங்கிட்டு இருக்கானான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லாரா ஒரு கேவலமான விஷயத்த பண்றா. அவளோட சுச்சாவை புடிச்சிட்டு வந்து ஆண்டியோட பேண்ட்ல ஊத்தி விட்டுறா. இதுக்கு முன்னாடி ஆண்டியோட பேண்ட் நனைஞ்சிருந்ததும் இதனாலதான் புள்ள இருக்கு. இவன் போதையில தூங்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறமேட்டு ஆண்டியோட போன் எடுத்து பாக்குறா. அதுல நாயோட போட்டோ ஆலிவரோட போட்டோ எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறா. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது வெளியே பூனை கத்துற சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா இந்த ஆலிவர் தான் கையில பூனைய புடிச்சுக்கிட்டு அதே ஸ்விம்மிங் பூல்ல நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை உள்ள கூட்டு வந்து குளிப்பாட்டுறாங்க. அப்ப அவனோட வாயெல்லாம் ரத்தமா இருக்கு. இந்த பையன் பூனைய கடிச்சு அப்படியே சாப்பிட்டான் போல இருக்கு. அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களா. உனக்கு பசியா இருந்தா வெயிட் பண்ண வேண்டியதானே, ஏன் அப்படிலாம் பண்ற, இன்னும் நீ உள்ளதான் இருக்கியா, நான் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கேனா, நான் எப்படி நம்புறது நீ இன்னும் உள்ள இருக்கன்னு, இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படி நம்புவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப இந்த ஆலிவர் அப்படியே திரும்பி லாராவை முறைக்கிறான். டக்குன்னு பின்னாடி இருக்க டேப் ஆன் ஆயிடுது. லாரா அதை ஆஃப் பண்ணலாமேன்ட்டு போறாங்க. அப்போ அங்க இருக்க கண்ணாடியில பார்த்தா ஆலிவரோட கண்ணு அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. அவன் பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு மிருகம் மாதிரி இருக்கான். அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு கண்ணாடி தானா உடையுது. லாரா செமையா பயந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா காலையில விடிஞ்சிருச்சு. அந்த பூனை இன்னும் உயிரோட தாங்க இருக்கு. இந்த பையன் வாழை மட்டும் தான் கடிச்சிருப்பான் போல இருக்கு. கொஞ்ச நேரத்திலே ஆண்டியும் எஞ்சிடறான். எஞ்சி பார்த்தா பேண்ட் எல்லாம் ஈரமா இருக்கு. ஐயோ இந்த வாட்டியுமா இப்படி ஆயிடுச்சு, சரி யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறானா. அங்க போய் பார்த்தா மெஷின் பக்கத்திலேயே லாரா உட்காந்து இருக்காங்க. என்னப்பா பெட்ஷீட் அழுக்கா இருக்கா, சரி கூடு நான் துவைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில வாங்கினவங்க ஈரமா இருக்கிறத பாத்துடுறாங்க. ஓ இந்த பழக்கம் வேற இருக்கா உனக்கு, சரி ஓகே விடு நானே கிளீன் பண்ணிக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு வா, அதுக்குள்ள நானும் பைப்பரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைப்பரை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆண்டி குளிக்கலாமேன்னு போனா பாத்ரூமா திறந்தாலே அப்பாவுடைய உருவம் தான். எதுக்கு நம்ம ஷவர்ல குளிச்சுக்கிட்டு, வெளியே தான் டேப் இருக்கே அதுலயே குளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அங்க இருக்க கான்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குளிச்சிட்டு இருக்கான். அப்ப மேல இருந்து
இருந்து ஆலிவர் இதை பாக்குறான். பாத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஈ பறந்து வருதா, அப்படியே சத்துன்னு அதை அடிச்சு இவன் வாயில போட்டு சாப்பிட்டுறான். இப்படி ஆலிவர் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறத ஆண்டி பாத்துறான். சரி, வந்ததுல இருந்து இவன் கிட்ட பேசவே இல்ல, கொஞ்ச நேரம் இவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனா ரூம் லாக் ஆயிருக்கு. எதுக்காக உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் ஆலிவர் கிட்ட பேசுறான். பட் ஆலிவர் எதுவுமே பேச மாட்டான். சரி ஓகேவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சுட்டு என்ன சாப்பிடுற அப்படின்னு கேக்குறானா, அதுக்கு கூட ஆலிவர் எதுவுமே பேச மாட்டான். அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அவனோட கை மட்டும் ஏதோ எழுதுற மாதிரி இருக்கு. ஓ, உனக்கு எழுதணுமா, சரி இரு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரும் நோட்டும் ஆண்டி எடுத்து கொடுக்குறான். ஆனா அதுலயுமே ஆலிவர் எதுவுமே எழுத மாட்டான். சரி ஓகே விடு, இந்த பழத்தை நான் வெட்டி கொடுக்குறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வெட்டி கையில கொடுக்காம அப்படியே கத்திலேயே குத்தி கொடுக்குறான். ஆலிவர் பழத்தை எடுக்காம கத்தியோட வாங்கிக்கிறான். சரி ஓகே வெயிட் பண்ணு, நான் பிளேட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறானா, அப்ப கருக்கு முறுக்குன்னு ஏதோ சவுண்டு கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா இந்த ஆலிவர் பைய பழத்தை மட்டும் சாப்பிடாம கத்தியும் மென்னு சாப்பிட்டுருவான் போல இருக்கு, முழுங்கிக்கிட்டு இருக்கான். அடே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கலான்னு பார்த்தா கத்தி பாதி உள்ள போயிடுச்சு. எப்படி எடுக்க முடியும், வெளியே எடுக்கும் போதே வாய் கிழிஞ்சிருது, ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஆலிவரை வேகமா புடிச்சு வெளியே எடுத்துட்டு போனா நடுவுல அந்த வெள்ளை கோடு இருக்கு. அதை பார்த்துதான் ஆலிவர் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என்ன பண்ற நீ, ஏகப்பட்ட ரத்தம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அந்த கோட்டுக்கு வெளியே இழுத்துட்டு போறானா. அவ்வளவுதான், அந்த கோட்டை தாண்டின அடுத்த நிமிஷமே ஆலிவர் பயங்கரமா வலியில துடிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆலிவர் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். ஆண்டு ஆலிவரோட வயித்துக்குள்ள ஏதோ நவுற மாதிரி இருக்கு, என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப அந்த பையன் ஆண்டிய பார்த்து என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பேசுறான். இவ்வளோ நாளா பேசாதவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோடை தாண்டினக்கு அப்புறமேட்டு பேசுறான். கரெக்டா அதே சமயம் லாராவும் வந்துடுறாங்க. யாரை கேட்டு இவனை வெளியே கூப்பிட்டு வந்த, எப்படி இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிய தள்ளி விட்டுட்டு ஆலிவரை உள்ள கூப்பிட்டு போறாங்க. ஆண்டிக்கு செம பதட்டம், கிச்சனுக்கு வந்து பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு நோட் இருந்துச்சுல்ல, ஆலிவர் கிட்ட எழுத சொல்லி கொடுத்திருப்பானே, அதுல பேர்ட் அப்படின்னு எழுதி இருக்கு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. இந்த பக்கம் ரூம்குள்ள இன்னுமே ஆலிவர் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். லாராக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு கேசட்டை போட்டு பாக்குறாங்க. அதுல இப்ப எப்படி ஆலிவர் இந்த வெள்ளை கோட்டை தாண்டி போனதுக்கு அப்புறமேட்டு பயங்கரமா வலியில துடிக்கிறான், அதே மாதிரி அந்த கேசட்ல யாரோ ஒருத்தவங்க பயங்கரமா துடிக்கிறாங்க. அப்படி துடிக்கிறவங்களோட நெத்தியில அப்படியே வட்டமா கையை வச்சு தடவுறாங்களா, அப்படி பண்ணதுமே அவங்க அமைதியாயிடுறாங்க. அதை பார்த்துட்டு லாரா அப்படியே ஆலிவருக்கு பண்றாங்க. அதை பண்ணதுமே ஆலிவர் அமைதியாயிடுறான். வெளியே ஆண்டி கதவை தட்டிக்கிட்டே கத்துறான், என்ன பண்றீங்க உள்ள, ஆலிவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கானா. லாரா கோவமா கதவை திறந்து, நீ ஃபர்ஸ்ட் வாயை மூடு, இது என்னோட பிரைவசி, நான் பூட்டி வச்சிருந்த ரூமை எப்படி நீ உடைச்சிட்டு உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு திரும்ப கதவு முட்டு உள்ள போயிடுறாங்க. இவங்க தலைமுடியை கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அதை ஆலிவருக்கு கொடுக்குறாங்க. அவனும் அதை சாப்பிட்டுறான். என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்ப அப்படியே லாங் ஷாட்ல இந்த வீடியோவை காமிக்கிறாங்க. ஒரு வெள்ளை கலர் கோடு பார்த்திருப்பாங்களே, ஆக்சுவலா அது கோடு கிடையாது, வட்டம் இந்த வீட்டை சுத்தி போடப்பட்டிருக்கு. ஆண்டி நல்லா தைரியத்தை வர வச்சுட்டு பாத்ரூம்ல போய் குளிச்சிட்டு இருக்கான். அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது கதவு ஓப்பன் ஆகி யாரோ உள்ள வராங்க. இவன் ஸ்லோவா திரும்பி பார்த்தா அங்க வந்துகிட்டு இருக்கிறது இவனுடைய அப்பா. அவ்வளவுதான், செம்மையா பயந்து போய் பார்த்துட்டு இருக்கான். அப்படி வந்தவர் என்ன சொல்றாருன்னா, அவன் மலையில தான் சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாரா. இவன் வெளியே எட்டி பாக்குறான். அப்போ அவங்க அப்பாவுடைய கண் அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. அதை பார்த்ததும் பயந்து அடிச்சுட்டு ஓடலான்னு பாக்குறான். ஆனா தண்ணியில கால் வழுக்கி கீழே விழுந்துடுறான். தலையில செம்ம அடி. அப்ப அவனோட அப்பா அப்படியே பொறுமையா கிட்ட வராரு. இவன் பயந்து போயிட்டு கண் முழிக்கிறான். பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். கீழே விழுந்தான்ல, அதுல தலையில அடிபட்டுருச்சு போல இருக்கு. சோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. வெளியே பார்த்தா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பா வேற அந்த மாதிரி சொன்னாரே, அப்ப பைப்பருக்கு ஏதோ ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அங்க இருக்க டாக்டர்ஸ் யாரும் அவனை விட மாட்டாங்க. அதே சமயம் வீட்டுல காமிக்கிறாங்க, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில லாரா உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி வேற நிரம்பிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. உள்ள போயிட்டு அவங்க பொண்ணு வீடியோவை போட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பைப்பர் அங்க வரா. பைப்பருக்கு தான் பார்வை இல்லைல்ல, சோ மத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே அவளே இமேஜின் பண்ணிப்பா. அந்த மாதிரி இப்போ உங்களோட பொண்ணு கேத்தி எப்படி இருப்பா அப்படின்னு லாரா கிட்ட கேட்க அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ லாராக்கு ஆறுதலா அப்படியே தோல்ல சாஞ்சிக்கிறா. அதுக்கப்புறம் ஆண்டிய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்பயுமே ஆண்டி பைப்பரை பத்தி தான் கேக்குறான். பைப்பரை ஏன் தனியா விட்டு வந்தீங்க, அவ வெளியே போக கூடாது, அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, அவ மழையில தான் சாக போறாளாம், அவளை தயவு செய்து தனியா விடாதீங்க, என்னை வீட்டுக்கு கூட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் கத்துறான். ஆனா லாரா என்ன சொல்றாங்க, உன்னோட கண்டிஷனுக்கு டாக்டர் இன்னும் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பைப்பரை பத்திரமா பாத்துக்கிறேன், உன்னோட அப்பா ஷவர்ல குளிச்சிட்டு இருக்கும் போது இறந்தாருல, அதனாலதான் மழை கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் பைப்பரை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்படி போனவங்க என்ன பண்றாங்க, செவனேன்னு உள்ள உட்காந்து இருக்க பைப்பரை கூப்பிட்டு வெளியே வராங்க. அவ கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் மழையில விளையாண்டுட்டு வெளியே குடோன் மாதிரி இருந்துச்சுல, அதுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. அங்க கேத்தியோடைய ட்ரெஸ் இருக்கு, அதை போட சொல்றாங்க. போட்டக்கு அப்புறமேட்டு அப்படியே என் பொண்ணை
பாக்குற மாதிரி இருக்கு. சரி ஓகே, உங்க அண்ணனுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமும் நீ என் கூடவே இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா பைப்பர் என்ன சொல்றா, இல்ல லாரா, நாங்க தனியா போறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா வாரத்துக்கு 2 நாள் வந்து உங்களை பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டதும் லாராவோட மூஞ்சே மாறிடுது. ஆக்சுவலா பைப்பர் இவங்க கூடயே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. தனியா போவேன்னு சொன்னதும் லாராவோட மூஞ்சி மாறிடுது. உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கூப்பிட்டு போறாங்க. ஃப்ரீசர் மாதிரி இருக்கு, என்னது இதுன்னு கேட்டா நீயே தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பைப்பரும் அதை தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த ஆலிவரை காமிக்கிறாங்க. ஃப்ரீசர் பக்கத்துல தான் உட்காந்து இருக்கான். வாயெல்லாம் மறுபடியும் ரத்தமா இருக்கு. பைப்பர் அதை தொட்டு பாக்குறா. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி பயமா இருக்கு அவளுக்கு. என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, பயப்படாத, அது வெறும் மாட்டுக்கறி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பார்த்தா அது மாட்டுக்கறி கிடையாது. இவங்க இறந்து போன பொண்ணு கேத்தியோடைய பாடி இருக்கு. சோ இதனாலதான் இந்த குடோன்குள்ள யாரையுமே விடாம லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் ஆண்டியும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறான். தூங்கிட்டு இருக்க பைப்பரை ஆண்டி பக்கத்திலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லாரா அவங்க என்ன பண்றாங்க, ஆலிவரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அப்படியே தலையில வட்டமா போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி போட்டா ஆலிவரை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் போல இருக்கு. அப்படியே அவனை உட்கார வச்சு ஒரு டேப்பை போட்டு காமிக்கிறாங்க. வேற ஒன்னும் இல்ல, ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல அந்த விஷயங்கள் தான் அந்த வீடியோல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு இறந்து போன பாடி இருக்கு, ஒரு பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. பக்கத்திலே ஒருத்தவன் இன்னொரு லேடிய தூக்குல மாட்டி கொலை பண்றான். அப்போ ஒரு பொண்ணு பேய் மாதிரி உட்கார்ந்து இருந்தால அவளோட கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு. அவன் என்ன பண்றா, ஆல்ரெடி இறந்து போய் கிடக்கிற டெட் பாடியை சாப்பிட்டுட்டு இப்போ ஒருத்தங்கள தூக்கு மாட்டி கொன்னாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு வாயோட வாய் வச்சதும் இறந்து போனவங்க உயிரோட எஞ்சிடுறாங்க. இந்த டேப்பா ஆலிவருக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆண்டியும் நல்லா தூங்கிட்டு இருக்கானான்னு பார்த்துட்டு ஆண்டியோட சென்ட் எடுத்து உடம்பு ஃபுல்லா அடிச்சுட்டு பைப்பரோட ரூமுக்கு போறாங்க. பைப்பரும் அங்க நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல, பைப்பரையே நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு சத்துன்னு கண்ணிலே ஒரு அடி அடிச்சுட்டு வெளியே போறாங்க. வழியில பைப்பர் பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த சவுண்டு கூட ஆண்டிக்கு கேட்கல, நல்லா தூங்கிட்டு இருக்கான். சாப்பாட்டுல ஏதாச்சும் கலந்து கொடுக்கறாங்களா என்னன்னு தெரியல. நைட் எல்லாம் இப்படிதான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் விடியுது. பைப்பரோட கண்ணு பயங்கரமா வீங்கி போயிருக்கு. இப்போ பைப்பரை அடிச்சது லாரா, ஆனா அப்படியே பிளேட்டை திருப்பி ஆண்டி தான் ஒன்னு அடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு நல்லா தெரியும், நீ தான் கடைசியா பைப்பரோட ரூமுக்கு போன, அப்போ நீ தான் அவளை அடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பைப்பருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஆண்டியோட சென்ட் அடிச்சுட்டு வந்ததுனால ஆண்டியோட ஸ்மெல் தான் வந்திருக்கும். சோ பைப்பரும் ஒன்னும் புரியாம நின்னுகிட்டு இருக்காளா. இங்க நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி ஆண்டி மேல போடுறாங்க. ஆலிவரோட வாயை கிழிச்சது, இவங்க பூனையோட வால் கட்டாயிருக்கும்ல அது, அண்டு கடைசியா அப்பாவை பார்த்ததா சொல்லியிருப்பான். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனாலதான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உங்க அப்பா உன்னை அடிச்சதுனால தானே சின்ன வயசுல பைப்பரை அடிச்ச, அதே மாதிரிதான் இப்பயும் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே வெளியே பார்த்தா ஆலிவர் வாய் ஃபுல்லா ரத்தத்தோட நின்னுகிட்டு இருக்கான். ஆலிவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நின்னுகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவனை போட்டோ எடுக்கிறானா. லாரா வந்து அதை தடுக்கிறாங்க. எதுக்கு இப்ப நீ போட்டோ எடுக்கிற, போட்டோ எல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. போனை வாங்கி உடச்சு போட்டுறாங்க. இதுல ஆண்டி கோவமாயிட்டு லாராவை புடிச்சு தள்ளி விட்டுறான். லைட்டா தான் அவங்க கீழே விழுந்திருப்பாங்க. அதுக்கே ஐயோ அம்மா என்ன அடிக்காதன்னு கத்துறாங்க. இன்னமா ஆக்டிங் கொடுக்குற நீ, எதுக்கு இப்பெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல செவுத்துல ஒரு குத்து குத்துறானா. அப்பயுமே கத்துறாங்க, ஐயோ வேணாம் வலிக்குது என்ன அடிக்காத அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. இப்போ பார்வையே இல்லாத பைப்பர் இதை பார்க்கும் போது எப்படி இருக்கும், ஆண்டி தான் லாராவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நடுவுல வந்து நின்னுட்டு, ஏன் அந்த மாதிரி மிருக மாதிரி நடந்துட்டு இருக்க, என்னதான் ஆச்சு உனக்கு, சண்டை போடுறத நிறுத்து அப்படின்னு சொல்றாளா. ஆண்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கோவமா அங்கிருந்து போயிடுறான். நேரா இவங்களை இங்க அனுப்பி விட்டான்ல அந்த லேடி கவுன்சிலரை போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்கு. அதுல என்ன பேர் தெரியுமா எழுதிருக்கு, கர்னர் பேர்ட் அப்படின்னு எழுதிருக்கு. அண்ட் அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல, இப்ப லாராவோட வீட்டுல ஆலிவர்னு ஒருத்தவன் இருக்கான்ல அந்த பையன் தான். இந்த போஸ்டர்ல முடியெல்லாம் வளர்ந்து பாக்குறதுக்கே அழகா இருக்கான். இப்படிப்பட்ட பையனை தான் அவங்க கடத்தி வச்சு அந்த மாதிரி குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. கவுன்சிலர் கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு முன்னாடியே லாரா போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஆண்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, என்னையும் பைப்பரையும் பயங்கரமா அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. சோ இவன் சொல்றத யாருமே நம்பல. அண்ட் அந்த லாரா கவுன்சிலரா 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. அது இன்னும் லாராக்கு பிளஸ் பாயிண்ட் ஆயிடுது. ஆண்டி இன்னும் சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. அதே சமயம் அந்த பக்கம் லாரா என்ன பண்றாங்க, பைப்பரை கொண்டு போயிட்டு ஒரு பிளே ஏரியால விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க. அங்க வந்தா இந்த ஆலிவர் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு இருக்கான். பாக்குறதுக்கு பக்காவா ஒரு மிருகம் மாதிரியே இருக்கான். அவனை பார்த்தது லாரா பயப்படுறாங்க. அதுக்கான டைம் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த பையன் லாராவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். லாராவும் எவ்வளவோ தடுக்க பாக்குறாங்க. பட் அந்த பையன் லாராவோட கையை கடிச்சிடறான். ஆலிவரை தள்ளி விட்டுட்டு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே மயங்கி போயிடுறாங்க. வெளியே அந்த பையன் கதவை தட்டிட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாரா கத்திருப்பாங்களே என்ன விட்டுரு இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே இந்த பையனும் மெமிக்ரி பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் கவுன்சிலர் என்ன பண்றாங்க, சரி ஓகே இரு லாராக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ண போறாங்களா. இல்ல வேண்டாம் போன்லாம் பண்ணாதீங்க, நம்ம டைரக்டா போய் பார்க்கலாம்
பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அந்த கவுன்சிலரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆலிவர் என்ன பண்றான், ரொம்ப நேரமா கதவை தட்டி பாக்குறான். லாரா திறக்கிற மாதிரி இல்ல. உடனே வெறி பிடிச்ச மாதிரி அங்க இருக்க டேபிள கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுல பல்லெல்லாம் உடையுது. இருந்தாலும் அந்த டேபிள கடிச்சு தின்னுட்டு இருக்கான். அது பத்தாதுன்னு இவன் கையில இருக்க சதையவே பிச்சு திங்கிறான். பாக்குறதுக்கே பயங்கர கொடூரமா வாந்தி வர மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு மோசமா பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ரூம்குள்ள காமிக்கிறாங்க. மயங்கி இருந்த லாரா கண் முழிச்சிட்டு கையில கட்டு போட்டுட்டு வெளியே வராங்க. ஆலிவர் வெளியே நின்னுகிட்டு இருக்கான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஜன்னல்ல அப்படியே கைய வச்சு ஒரு வட்டம் போடுறாங்களா. இந்த மாதிரி எங்க வட்டம் போட்டாலும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் போல இருக்கு. சோ அதை பார்த்துட்டு ஆலிவர் அமைதியா பக்கத்துல வந்து நின்னுக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த கவுன்சிலரும் ஆண்டியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர பையன் சும்மா இருக்க வேண்டியதானே. பைப்பருக்கு கால் பண்ணி மன்னிப்பு கேட்கறான். இந்த மாதிரி சின்ன வயசுல நான் உன்னை அடிச்சேன் தான், ஆனா அது தெரியாம பண்ணிட்டேன். அந்த வயசுல புரிஞ்சுக்காம பண்ணிட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், உண்மையிலே உன்னை அடிச்சது நான் கிடையாது, அந்த லாரா தான். அவ பயங்கரமா நடிக்கிறா, அவளை நம்பாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றானா. ஆனா அந்த போன் இப்ப பைப்பர் கிட்ட இல்ல, லாரா கிட்ட இருக்கு. இந்த பையன் சொன்ன எல்லா விஷயத்தையும் லாரா கேட்டுறாங்க. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கவுன்சிலர் வந்துடுறாங்க. நீ கார்லயே உட்காந்துரு, நான் மட்டும் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கவுன்சிலர் மட்டும் உள்ள போறாங்க. போனா வீடு பக்காவா கிளீனா இருக்கு. பட் பாத்ரூம்ல கண்ணாடி உடைஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு மட்டும் உஷாரா கூட்டு போகாம மத்த இடத்துக்கு எல்லாம் கூட்டு போய் காமிச்சிட்டு இருக்கா. வெளியே ஆண்டி என்ன பண்றான், இப்படியே உட்காந்து இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா காரை விட்டு வெளியே வந்து ஒரு குடோனை லாக் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள போனா அங்க கேத்தியோட பாடிய ஆலிவர் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு உடனே கவுன்சிலர் கிட்ட கூப்பிட்டு வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு கவுன்சிலரை தேடி ஓடுறான். அப்படியே வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. கவுன்சிலர் வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டாங்க. சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. சரி ஓகே, இந்த ஆண்டி பையதான் லூசு மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகலாம்னு நினைக்கும் போது லாராவோட கையில ரத்தம் வழியுது. அதை பாத்துடுறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி ரத்தம் வருது அப்படின்னு கேட்டா அதுக்கு லாராவால பதில் சொல்ல தெரியல. அப்படியே திருன்னு முழிக்கிறா. பயத்துல உளர ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, நீயும் நானும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னால கேத்திய திரும்ப கொண்டு வர முடியும். நான் ரொம்பவே கிட்ட நெருங்கிட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான். அதை பண்ணா கேத்தி திரும்ப வந்துருவா. நீ மட்டும் எதுவும் சொல்லாம இருந்தனா நான் கேத்தி கூட திரும்ப சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அதை கேக்குற கவுன்சிலருக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமாயிடுது. லாராவை தள்ளி விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா ஆண்டி வந்து அந்த கவுன்சிலரை கூட்டு போய் காமிக்கிறான். அவங்களும் அந்த குடோனுக்குள்ள நடக்கிற எல்லாத்தையுமே பாத்துறாங்க. உடனே போயிட்டு போலீஸை கூட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க கொஞ்சம் வயசானவங்கல்ல, பொறுமையா தான் ஓட முடியுது. அந்த கேப்ல இந்த லாரா என்ன பண்ணிடுறா, கார் எடுத்துட்டு வந்து ஒரே ஏத்து. அவ்வளவுதான். கவுன்சிலர் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. ஆண்டிக்கும் நல்லா அடிபட்டுருச்சு, எந்திரிக்க கூட முடியல. மழை பெஞ்சு அங்க கொஞ்சமா தண்ணி தேங்கி இருக்கா. அதுல ஆண்டியோட மூஞ்சி முக்கி அவனையும் சாவடிச்சிடுறாங்க. அடுத்து பிளே ஏரியால இருக்க பைப்பரை கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வீடு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஆனா அவளுக்கு தான் பார்வை இல்லையே. சோ அங்க ரத்தம் இருக்குதுன்றது கூட அவளுக்கு தெரியல. அப்போ மேல இருந்து ஆண்டி இவ பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. பைப்பரும் அப்படியே பொறுமையா மேல போறா. அங்க போனா கூப்பிடுறது ஆண்டி கிடையாது, அந்த ஆலிவர். அவனாலதான் மெமிக்ரி பண்ண முடியும்ல, அந்த மாதிரி கூப்பிடுறான். பைப்பரும் அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போய் தொட்டு பாக்குறாங்க. அது ஆண்டி மாதிரியே இல்ல. ஆண்டி எங்க இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி லாரா வந்துடுறாங்க. பைப்பர் இங்க என்ன பண்ற, அது ஆலிவர். ஆண்டி கீழே இருக்கான், வா நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை பிடிச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்களா. அப்ப பைப்பர் ஒரு கேள்வி கேக்குறா, ஆலிவரோட முடி கலர் என்னது அப்படின்னு கேக்குறா. உடனே லாரா வந்து ரெட் கலர்ல சுருட்ட முடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா. அவ்வளவுதான். அதை சொன்னதுமே அப்படியே நிக்கிறா. ஏன்னா இவதான் ஆலிவரை தொட்டு பார்த்துட்டாலே சுத்தமா முடியே இருந்திருக்காது. ஆனா இப்ப இப்படி சொல்றாங்களே, அப்ப கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு லாராவை புடிச்சு தள்ளி விட்டு பாத்ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறா. ஆண்டி ஆண்டின்னு கத்தி கூப்பிட்டு பாக்குறா. ஆண்டி வர மாதிரி இல்ல. அப்படியே நடக்கிறா. டக்குன்னு தடுக்கி கீழே விழுந்துடுறா. பார்த்தா ஆண்டியோட டெட் பாடி அங்கதான் இருக்கு. அவன் வந்து பல்லுல கிளிப்பு போட்டிருப்பான். சோ அதை தொட்டு பார்த்து ஆண்டி தான் இது அப்படின்றத அவ தெரிஞ்சுக்கிறா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது லாரா இன்னொரு சாவி வச்சு ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. பைப்பர் இங்க பாரு, நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அண்ட் உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஒரு ஏஞ்சல் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த ஏஞ்சல் நிறைய நல்லது பண்ணும். நான் அந்த ஏஞ்சலை ஆலிவரோட உடம்புக்குள்ள போட்டிருக்கேன். அந்த ஏஞ்சல் கேத்திய உனக்குள்ள வர வைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னதும் பைப்பர் கேக்குறா, அதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு லாரா என்ன சொல்றா, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, கேத்தி எப்படி இறந்தாலோ அதே மாதிரியே உன்னையும் தண்ணிக்குள்ள முக்கி சாவடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டு எப்படி பைப்பர் அங்க நிப்பா. ஒரு டப்பாவை எடுத்து மண்டையில தூக்கி போட்டு ஓடுறா. திரும்பவும் அவளுக்கு பார்வை இல்லாததுனால அங்க இருக்க கம்பியில முட்டி மயக்கமாயி விழுந்துடுறா. லாரா பைப்பரை தரன்னு புடிச்சு வெளியே இழுத்துட்டு போறாங்க. ஆலிவரை பாருங்க, நல்லா பச்சை கறியா சாப்பிட்டு வயிறு பானை மாதிரி இருக்கு. அப்படியே பொறுமையா இறங்கி தண்ணிக்குள்ள நிக்கிறான். லாராவும் மயங்கி இருக்க பைப்பரை தூக்கிட்டு தண்ணிக்குள்ள வராங்க. என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போட்டு முக்க ஆரம்பிக்கிறாங்க. பாவம் குழந்தை துடிக்கிறா. என்ன விட்டுருங்கன்னு கத்துறா. ஆனா அப்ப கூட மனசாட்சியே இல்லாம தண்ணியில போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல பைப்பர் அசைவே இல்லாம அமைதியாயிடுறா. சரி இறந்துட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸ் விட்டா திரும்ப பைப்பர் துடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த வாட்டி பயங்கரமா கத்துறா.
அம்மா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாளா. அந்த அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டதும் கேத்தியோடைய ஞாபகம் வந்துடுது. பைப்பரை விட்டுடுறாங்க. அவளும் தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியே ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த ஆலிவர் சும்மா விட மாட்டான்ல, அவன் வந்து அட்டாக் பண்றான். பட் அவனுக்குமே ஒரு கிக்கு விட்டுட்டு பைப்பர் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. எங்க ஓடுறோன்னு அவளுக்கு தெரியல. அப்படியே தட்டு தடுமாறி ஓடி ரோட்டுக்கு வந்துடுறா. அங்க ஒரு கார் வருது. அந்த கார்ல இருக்கவங்க பைப்பரை காப்பாத்திடுறாங்க. இந்த பக்கம் ஆலிவர் அதை நின்னு பாக்குறான். இதுக்கப்புறம் நம்மளால பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த வெள்ளை கலர் வட்டம் இருக்கு. அந்த வட்டத்தை தாண்டி போறானா, போனா என்ன ஆகும், வழியில பயங்கரமா துடிப்பான்ல, அந்த மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் தப்பிச்சு போன பைப்பர் சொன்ன விஷயங்களை வச்சுட்டு போலீஸ் ஒரு டீமோட வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தா ஆலிவர் பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கோட்டை தாண்டி வந்தா அவனால பேச முடியும்ல. அவன்கிட்ட உன்னோட பேரு என்னன்னு கேட்டா ஆலிவர்னு சொல்லாம அவனோட உண்மையான பேரு கார்னர் பேர்ட் அப்படின்னு சொல்றான். உடனே அவனை காப்பாத்திடுறாங்களா. அடுத்து வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா லாரா அவங்க இறந்து போன பொண்ணுடைய பாடி அப்படியே இழுத்துட்டு வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு நடுவுல போட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வர மாதிரி காமிச்சு அப்படியே அந்த இடத்த கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? பொண்ணை இழந்ததுனால லாரா எப்படியாச்சும் நம்ம பொண்ணை திரும்ப கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவலை பண்ணி டீமன் மூலியமா அவங்களோட பொண்ணை திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டு பைப்பரை பலி கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணாங்க. பட் பைப்பர் எப்படியோ தப்பிச்சிடுறா. ஆனா அவளோட அண்ணன் ஆண்டி தான் இறந்து போயிடுறான். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. பாய்.